அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜம்முவின் சம்பா பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினர் 7 பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தியதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானிலிருந்து எல்லை வழியே இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், வணக்கம். விவரங்கள். பாகிஸ்தான் வான்வழியாக ஒரு அத்துமீறல் முயற்சியை மேற்கொண்டு அவர் முறியடிக்கப்பட்ட நிலையில கரை வழியாகவும் ஒரு தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் ஒரு அத்துமீறல் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்துகிறார்கள். பீரங்கி தாக்குதலாக இந்த தாக்குதல் இருக்கிறது. அதற்கு உரிய பதிலடியை இந்திய ராணுவம் கொடுத்து வருகிறது. இந்த நிலையில தான் ஜம்முவினுடைய சம்பா பகுதியில எல்லை கட்டுப்பாட்டு அறிவிக்கக்கூடிய இந்த சம்பா பகுதி, இந்த பகுதியில எல்லை பாதுகாப்பு படையினர், அது சர்வதேச எல்லை பகுதி, எல்லை கட்டுப்பாட்டு அருகே இருக்கக்கூடியது முழுவதுமாக ராணுவம் தான் இந்த பாதுகாப்பு இருக்கும். அது போன்று சர்வதேச எல்லைகள் என்று வரையறுக்கப்பட்ட இடங்களில் எல்லாமே இது போன்ற எல்லை பாதுகாப்பு படையினர், இந்த பிஎஸ்எஃப் உட்பட எல்லை பாதுகாப்பு படையினர் தான் இந்திய பாதுகாப்புல இருப்பார்கள். இந்த ஜம்மாவுடைய இந்த சம்பா பகுதியில எல்லை பாதுகாப்பு படையினர் இந்த பாதுகாப்பு பணிகளில் இருந்திருக்கிறார்கள். அப்போது தொடர்ந்து பாகிஸ்தானுடைய ராணுவம் அந்த தாக்குதல் நடத்திருக்கிறது. அதற்கு உரிய பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் தான் பயங்கரவாதிகள் அந்த வழியாக ஊடுருவதற்கு முன்னிருக்கிறார்கள். 7 பயங்கரவாதிகளையும் தற்போது எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். அதாவது ஜம்மு காஷ்மீரை குறிவைத்து தொடர்ந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி அதை தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு பக்கம் பாகிஸ்தான் ராணுவம் முயன்று வரக்கூடிய நிலையில பயங்கரவாதிகளையும் ஏவி விட்டு இந்த தாக்குதலை அவர்கள் நடத்துவதற்கு திட்டமிடுகிறார்கள் என்றுதான் பார்க்க முடிகிறது.